ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. ஜனவரி 17, 2024. இன்று நமது தவத்தின் 17ஆம் நாள். நீங்கள் அனைவரும் மிக நன்றாக அவ்யக்தமான அமைதியை அனுபவம் செய்து கொண்டிருப்பீர்கள். அவ்யக்தமான மனநிலை என்றாலே உடல் உணர்விலிருந்து விலகிய நிலை. அவ்யக்தமான சிந்தனை, அவ்யக்தமான பார்வை, அவ்யக்தமான உணர்வுகள், அவ்யக்தமான சொரூபத்தின் பயிற்சி, இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்ததுதான் அவ்யக்த நிலையாகும். இந்த நிலையை அனுபவம் செய்வதற்கு நமது மனம் எந்த ஒரு தொந்தரவிலும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மிகவும் அவசியமானதாகும். வரக்கூடிய தொந்தரவுகளை ஞானத்தின் பலத்தினாலும், சுயமரியாதை பயிற்சியாலும், நம்பிக்கையின் பலத்தினாலும், மேலும் யோக பலத்தினாலும் அழித்துவிட முடியும். அதன் மூலம் நமக்கு எந்த தொந்தரவுகளும் இல்லாத வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நாம் எப்போதும் பாபாவின் குடைநிழலில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அனுபவத்தை பெறுவோம். வாழ்க்கையில் தடைகள் ஏற்படவே செய்கின்றன. நாம் ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது கலியுகத்தின் கடைசி நேரமாகும். மேலும் அனைவரது கணக்கு வழக்குகளும் முடிவடையக்கூடிய தருணம். எனவே தடைகள் அவசியம் ஏற்படும். ஆனால் தடைகள் சக்தி வாய்ந்தவை அல்ல. நாமே சக்தி வாய்ந்தவர்களாவோம். தடைகள் சக்தி வாய்ந்தவை அல்ல. சக்தி வாய்ந்தவரோ நமது பாபா ஆவார். எனவே நாம் யார் எனக்கு உறுதுணை புரிகிறார் என்ற பெருமிதத்தில் இருப்போமானால் நமது மனநிலை மிகுந்த சக்தி வாய்ந்ததாக இருக்கும். தடைகளின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கும். எந்த மனிதர் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போதே திசை திரும்பி விடுகிறாரோ, தனது உயர்ந்த மனநிலையினை இழந்து விடுகிறாரோ, அல்லது மிகுந்த சோகத்திலோ குழப்பத்திலோ ஆழ்ந்து விடுகிறாரோ, அவர் அவ்யக்த நிலையிலிருந்து விலகியே இருக்கிறார். ஜனவரி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நமது மனநிலையினை லேசாக வைத்துக்கொள்வோம். சக்தி வாய்ந்ததாக வைத்துக்கொள்வோம். லைட் மற்றும் மைட். யார் லேசானவர்களாக இருப்பார்களோ அவர்கள் தாமாகவே சக்தி வாய்ந்தவர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். தன்னைத்தான் மிகவும் லேசாக்கிக் கொள்வோம். சில விஷயங்களை நாம் தடைகளாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில மனிதர்களோ சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெரிய தடைகளாக கருதுகிறார்கள். யாரிடம் ஃபீலிங் செய்யக்கூடிய சம்ஸ்காரம் இருக்குமோ அவருக்கு ஒவ்வொரு சின்ன விஷயமும் கூட தடை ரூபமாக ஆகிவிடுகிறது. நாம் தேவையில்லாத ஃபீலிங்கிலிருந்து விடுபட்டு உயர்ந்த சிந்தனைகளை உருவாக்குவோம். வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இவை ஏற்படவே செய்யும். வரும், சென்றுவிடும். நமது உயர்ந்த மனநிலைக்கு முன்னால் இந்த விஷயங்கள் நிலைக்க முடியாது. ஒருவேளை எப்போதாவது பெரிய தடை வருகிறது என்றால் அப்போதும் நீங்கள் பயப்படக்கூடாது. தனது மனநிலையினை விக்னங்கள் மயமாக ஆக்கிவிடக்கூடாது. மாறாக தீர்வின் சொரூபமாக ஆக்குவோம். தடைகள் வருகின்றன. உதாரணத்திற்கு நமக்கு ஏதோ நோய் வந்துவிட்டது. சிலரோ நோய்களில் மிகுந்த அவதிப்படுகிறார்கள். ஆனால் சிலரோ அந்த வாய்ப்பினை நன்றாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறுகிறார்கள். எனவே சூழ்நிலைகள், சோதனைகள் நமதருகேவும் வரவே செய்கின்றன. ஆனால் நாம் அவற்றிற்கு தீர்வு காண வேண்டும். மேலும் அவற்றிற்கான தீர்வு என்னவென்றால், நாம் மிக உயர்ந்தவர்களாவோம். நாம் மிகுந்த சக்தி வாய்ந்தவராவோம். எனவே அனுதினமும் அதிகாலை நாம் பாபாவிடமிருந்து வரங்களை பெற்றுக்கொள்வோம். அவ்வாறு செய்வோமானால் இந்த தடைகள் மெல்ல மெல்ல அழிந்துவிடும். நாம் நினைவில் கொள்ள வேண்டும், எப்போது ஒரு பாபாவின் குழந்தையிடம் பிரச்சனைகளோ தடைகளோ வருகின்றன அப்போது தந்தை அதிகாலை வேளையில் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினை புத்தியில் டச் செய்கிறார். நாம் தெளிவான புத்தியோடு யோகம் செய்வோமானால் சுலபமாகவே தீர்வு கிடைத்துவிடும்.
ஒருவேளை ஒருவரது புத்தி மிகவும் குழப்பமாக இருக்கிறதென்றால் பாபா மாலை நேரத்தில், அதாவது 2வது அமிர்த வேளையிலும் கூட அந்த பிரச்சனைக்கான தீர்வினை டச் செய்கிறார். எனவே தந்தையின் டச்சிங்கை கேட்ச் செய்வதற்காக புத்தியை தெளிவாக வைப்போம். எந்த ஒரு தொந்தரவுகளிலிருந்தும் பிரச்சனைகளின் தாக்கத்திலிருந்தும் புத்தியை விலக்கி வைப்போம். தந்தையிடம் புத்தியின் தொடர்பை இணைத்து வைப்போம். இது நமது கரத்திலேயே இருக்கிறது. நாம் நினைவில் கொள்ள வேண்டும், நாம் வரக்கூடிய பிரச்சனைகளை சகஜமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அவையும் சகஜமாகவே முடிவடைந்துவிடும். இன்று முழு நாளும் இந்த ஆன்மீக பெருமிதத்தில் ஈடுபட்டிருப்போம். எனக்கு யார் உறுதுணை புரிகின்றார்? மேலும் நான் மாஸ்டர் சர்வசக்திவான், தடைகளை அழிக்கக்கூடியவனாவேன் என்ற சுயமரியாதை பயிற்சியும் மேற்கொள்வோம். சர்வசக்திவான் ஷிவ் பாபா என் தலை மீது குடைநிழலாக இருக்கின்றார் என்று இன்று முழு நாளும் தந்தையின் குடைநிழலில் இந்த வாழ்க்கையின் ஆனந்தத்தை அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.